حي على الصلاة. السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தினமும் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய 2 நேரங்கள் மற்றும் 2 நாட்கள் பற்றி தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இந்த நேரத்தில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் இரட்டிப்பு நன்மைகளை பெற்றுத்தரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இது தொடர்பான ஹதீஸ் விவரங்களை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய நன்மைகளை பதிவு செய்வதற்காகவும் நம்முடைய அன்றாட செயற்பாடுகளை அல்லாஹ்விடம் ஒப்புவிப்பதற்காகவும் 2 மலக்குகள் 2 நேரத்தில் வருகின்றார்கள். அந்த நேரம்தான் சிறப்பான நேரம். அதாவது ஒன்று ஃபஜ்ருடைய நேரம், அடுத்தது அசருடைய நேரம். இந்த 2 நேரத்தில் நாங்கள் அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும், தொழ வேண்டும், நன்மைகான காரியங்களில் ஈடுபட வேண்டும். ஏனென்று சொன்னால், ஃபஜ்ர் நேரத்தில் கடமையில் இருந்த மலக்கு அந்த அசர் நேரத்தில் தன்னுடைய கடமைகளை முடித்து விடுவார்கள். அந்த நேரத்தில் அசருடைய மலக்குகள் வருவார்கள். இந்த இடைப்பட்ட நேரத்தில் நாங்கள் தொழுகின்ற போதோ அல்லது குர்ஆன் ஓதுகின்ற போதோ அல்லது ஏதாவது நல்ல அமல்களை செய்கின்ற போதோ 2 மலக்குகளும் நம்முடைய நன்மைகளை பதிவு செய்வார்கள். அதாவது ஃபஜ்ரை முடித்து விட்டு செல்லக்கூடிய அந்த அசருடைய நேரத்தில் செல்லக்கூடிய மலக்கும் நம்முடைய தொழுகையை பதிவு செய்வார்கள். அதே போன்று அசருக்காக வந்திருக்கக்கூடிய அந்த மலக்கும் நம்முடைய அந்த நலவை, அந்த அமலை பதிவு செய்வார்கள். இப்படி ஒரு மலக்கு அல்லாஹ்விடம் செல்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியான் என்ன செய்கிறார் என்று கேட்கின்ற போது, அந்த அடியான் நாம் வருகின்ற போதும் தொழுகையில் ஈடுபட்டார், நாம் செல்கின்ற போதும் அவர் தொழுகையில் ஈடுபட்டார் என்று அல்லாஹ்விடம் சொல்லுவார்கள். அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான். ஆனாலும் நம்முடைய நன்மைகள் இரட்டிப்பாக எழுதப்படும் அந்த நேரத்தில். எனவே அந்த 2 நேரங்களிலும் ஃபஜ்ர் அதே போன்று அசருடைய நேரத்தில் அதிகமான நன்மைகளை செய்து கொள்ளுங்கள், நல்ல அமல்களை செய்யுங்கள். இது பற்றி சில ஆலிம்கள் கருத்துக்களை கூறுகின்ற போது, ஒரு நாளில் 2 வெளிச்சங்கள் இருக்கின்றது. அந்த 2 வெளிச்சங்கள் ஒரு மனிதனுக்கு கிடைத்துவிட்டால் அனைத்து இருள்களும் நீங்கி அவனுடைய வாழ்வு வெளிச்சமாக மாறும் என்று கூறுகின்றார்கள். அந்த 2 வெளிச்சங்கள் என்பது ஃபஜ்ருடைய தொழுகை, சுபஹுடைய தொழுகை. எனவே எப்பொழுதும் இந்த 2 நேரத்தில் நம்முடைய தொழுகையை தவறவிடக்கூடாது. அதே போன்று நம்முடைய அமல்களையும் தவறவிடக்கூடாது. அதே போன்று வாரத்தில் 2 நாட்கள், திங்கள் அதே போன்று வியாழன், இந்த நாட்களில் சுன்னத்தான் நோன்பு நோட்பது மிகவும் சிறப்பு. ஏனென்று சொன்னால், இந்த 2 நாட்களிலேயே நம்முடைய நன்மை தீமைகளை அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. எனவே இந்த 2 நாட்களையும் நாங்கள் நன்மையான காரியத்தில் அதிகம் ஈடுபடுவோம். எனவே மறந்துவிட வேண்டாம். ஃபஜ்ர் அதே போன்று அசருடைய நேரம், அதே போன்று திங்கள் வியாழன், இந்த நாட்களிலும் இந்த நேரங்களிலும் அதிகமான நன்மைகளை செய்து நம்முடைய நலவுகளையும் நன்மைகளையும் இரட்டிப்பாக மாற்றிக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.